எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே ஒரு நாள் ஃபுல் எனர்ஜியாக இருக்கலாங்க. அந்தளவு சத்தான மாவில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். விருந்தாளியெல்லாம் வந்து அந்த தோசை செஞ்சு கொடுங்க, இந்த மாவுலேயே செஞ்சீங்க அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. கம்பு மாவில் தாங்க மசால் தோசை செய்ய போகிறோம். 1½ டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுக்கிறலாம். இது 2 ஒரே டம்ளர் அளவு தான், அதுக்கு தான் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஒரு 2, 3 தடவை கழுவிட்டு தண்ணி அளவாக வச்சு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி நிறையா வச்சோம்னா அந்த சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் அளவாக தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மிக்சி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றும்போது கரெக்டாக வந்துச்சு. ரொம்பையும் தண்ணியாகவும் கலக்கக்கூடாது மாவு. இப்போ அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே சேர்த்து தாங்க நான் அரைச்சிருக்கேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ தண்ணியை ஊற்றி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறலாம். உப்பு 2வது மசால்கள் நான் எதுவுமே சேர்க்கலை. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இந்த மாதிரி தாளித்து வதக்கி எல்லாமே செய்யும்போது நல்லா வாசமாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்குது தோசை. கடுகு, உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வத்தல் 2, பச்சை மிளகா 2 எல்லாம் சேர்த்துக்கிறலாம். இது எல்லாமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பச்சை மிளகா, வத்தல் எல்லாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸு, பெரிய சைஸில் நார்மலான சைஸு 2 கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து வதக்கிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். நம்ம உப்பு ஏற்கனவே மாவில் சேர்த்தனால இதில் சேர்க்கலை. கேரட்டு ஒரு 1/2 கேரட்டு திருவுனதை அதையும் சேர்த்து வதக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நார்மலாக வதக்கினாலே போதும். மட்டன் மசாலா இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி தழை 2மே சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு 2 சம அளவு எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சதை அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த கடலைப்பருப்பு, இந்த புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்க்கும்போது தோசையோட ஃப்ளேவரே தனி தாங்க, நல்லாயிருக்கும். இப்போ மசாலா வதக்குனதை மாவில் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கிறலாம். உப்பு கரெக்டாக இருக்குது அளவாக, நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெயை லேசாக தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றிக்கிறலாம். ஒரு 2 கரண்டி அளவு ஊற்றி கொஞ்சம் மெல்லிசாலாம் ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும். ஊத்தாப்பம் மாதிரி தான் ஊற்றணும். ஊற்றி சுற்றி எண்ணெயை ஊற்றி அப்படியே வச்சு விட்டுடலாம். திருப்பி போட்டு எடுத்தோம்னா அருமையான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி, சாம்பார் எதுவுமே தேவையில்லை. இந்த வெறுமனே தோசையை சாப்பிட்டுக்கரலாம். சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். விருந்தாளியெல்லாம் வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த மாவில் செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க, சுவையாக இருக்கும். இப்போ அப்படியே மாற்றி திருப்பி போட்டுக்கரலாம். இதில் பணியாரமும் ஊற்றிக்கிறலாம். பணியாரம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மாற்றி போட்டு பார்த்து மெதுவாக இருக்கணும், இல்லைன்னா அப்படியே பிஞ்சு போயிடும். நம்ம புளிக்க வைக்காமல் அப்படியே தாங்க அரைச்ச உடனே அப்படியே செஞ்சுருக்கோம், தோசை ஊற்றிருக்கோம். புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம உளுந்து, அரிசி எதுவுமே போடலை. நம்ம வெறுமனே இந்த கம்பு மட்டும் சேர்த்து தோசை ஊற்றிருக்கோம். இப்போ அடுத்த தோசையை ஊற்றிக்கிறலாம். நல்லா சாஃப்டாக மெதுவாக இருந்துச்சு. சூடாக சாப்பிடும்போது இந்த தோசையை அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லைங்க, அந்தளவுக்கு இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. பாய், நன்றி, வணக்கம்.